விளையாடு என்று சொல்லும்போது உங்களுடைய நாக்கு தமிழோடு விளையாடி கொண்டிருப்பது போல பேசி கொண்டிருக்கு. மிக சிறப்பான மொழி நடையோடு உங்களுடைய உரையாடலை கேட்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று உங்களோட இன்னும் பேச வேணும் அப்படின்னு ஒரு ஆசையும் எனக்குள்ள வந்திருக்கு. சரி, செம்மொழி எஃபத்தோடு எதுவாக ஒரு நிகழ்ச்சி படைக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள்ள இருக்குதா? பொதுவாக நிகழ்ச்சிகள் என்று வருகிற போது பல நிகழ்ச்சிகள் படிக்க முடியும். ஊடகத்துறையில் ஒரு விதமான ஆர்வம் இருக்கிறது. காரணம், நான் உயர்தர கலைப்பிரியிலே ஊடக கற்கை ஒரு பாடமாக எடுத்து கலைஞர் பல்கலைக்கழகத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு இருக்க அடிப்படையிலிருந்தே ஊடகத்துறையின் மீது ஒரு இரத்த ஓட்டம் இருக்கிறது என் மீது. நிச்சயமாக அதற்கான களத்தை செம்மொழி எஃப்எம்மானது உங்களுக்கு தரும். அதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. அதே போன்று உண்மையிலே நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் என்ன சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊடக கற்கை நெறி, அதாவது ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சில பேர் எடுப்பதில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்கள் ஊடகத்துறையை மெதுவாக அவர்கள் இப்போது அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பொதுவாக ஒரு பிரதேசத்தில் ஒரு புதிய விடயம் அறிமுகப்படுத்தப்படுகிற போது சமூகத்திலே பழமையாக சில விடயம் இருக்கும். அதை பொதுவான விடயத்தை நாம் ஈர்ப்பதில் ஒரு ஐயப்பாடு இருக்கும். எனவே சமூகத்துக்கு மத்தியில் ஒரு புது விடயம் தொடர்பான தெளிவும் அதனை பிரயோக ரீதியாக எடுப்பதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய பயன்பாடும் இன்று சமூகத்தில் எடுத்துரைப்பது மிக குறைவு. ஏனென்றால் உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் என்றால் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சொல்லிருக்கோம், தன்முனைப்பு தன்மை என்ற வார்த்தை இருக்கு தமிழிலே. தான் பிடிக்கின்ற முயலுக்கு 3 கால் என்பார்கள். அது மாதிரிதான் இன்று சமூகத்தில் சிலர் நிலைப்பாடும் தங்கட பாடம் தான் சரி, சார்பியல்வாதம் என்ற கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அந்த நிலைப்பாடு இருக்கிறதால் நான் யாருடையும் போட்டி போடுவதில்லை. அது தானாக உயர்ந்து கிடைக்கும். ஏனென்றால் மக்கள் தெரிவார்கள். இன்று உலகம் டிஜிட்டல் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏஐ டெக்னாலஜி, வேர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற பல ஊடக தொழில்நுட்பம் என்று கலந்திருப்பதால் நாம் மாணவருக்கு இது பற்றி தெளிவு கொடுக்க வேண்டிய எந்த விதமான அவசியப்பாடும் இல்லை. முந்தி செல்வார்கள், அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பதை விட அழுது பிள்ளை இந்த ஸ்மார்ட் போன் கேட்பது வழக்கமாகிவிட்டது. நிச்சயமாக. அதே போன்று ஊடகத்துறையில் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தால் அது என்ன சாதனையாக இருக்கும்? என்னை நோக்கி கேட்கிறேனாவா? ஊடகத்துறையில் இன்றொரு சாதாரண ஒரு மாணவனாக ஆசிரியராக 2 வகைப்பாகத்திலிருந்து கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஊடகத்துறையில் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் வானொலி, தொலைக்காட்சி போன்ற துறையில் என்னை போக சென்னாலும் அதில் ஈடுபாடு குறைவு என்று நினைக்கிறேன். என்றால் நேரம் போதாது. என்னால் என்னுடைய துறை கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதால் இதையும் தொட்டுக்கொண்டு அதையும் தொட்டுக்கொண்டு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஊடகத்துறையில் உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த ஊடகத்துறையில் தொடர்ந்து பயணித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கான விண்ணப்ப படிவம் தயாராக இருக்கிறது. எங்கே சொல்லுங்க மகள்? செம்மொழி நினைக்கிறேன் நான். நிச்சயமா உங்களுக்கான விண்ணப்ப படிவம் தயாராக இருக்குது. உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் தர இருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோடு இணைந்திருங்க. நிச்சயமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சாதியுங்கள். அதே போன்று இதையும் ஒரு அங்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நிறுவனத்தை பற்றி பேச